கடவுளே, உமா மகேஸ்வரா, காசிநாதா, காசியில் வாழும் கருணையின் கடலே, தீன தயாளா, கங்காதரா, யாருக்கு என்ன உரை செய்தேன்? யார் குடியை கெடுத்தேன்? அடியாள் சந்திரமதி வருந்துவது உனக்கு தெரியவில்லையா? நாயகனை பிரிந்து நம்மை மறந்து இந்த தரணியில் ஆழ்வதற்காக என்னை படைத்தா இறைவா இறைவா சர்வேஸ்வரா. காட்டுக்கு போன எந்த கண்மணி அந்தியாயோ வீட்டுக்கு வரவும் காணே கும்பி மகனே மகனே தெய்வமே சிவமே. காட்டுக்கு போன எங்கள் கைமணி அந்தியாயோ வீட்டிற்கு வரவும் காணேன், நாள் வீட்டிற்கு வரவும் காணேன் வெகுதல் கும்பி மகனே மகனே ஆசை மகனே மகனே மகனே. நாட்டுள்ள மைந்தர் விட்டு நடந்து முன் வந்திட்டாரோ கேட்டுமே வருவோம் என்ற கிட்டிட வகையும் மகனே தெய்வமே சிவமே. நாட்டுள்ள மைந்தர் விடு நடந்துமே வந்துட்டானோ கேட்டுமே வருவோம் என்றால் கிட்டிட வகையும் காணேன் தெய்வமே 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 தெய்வமே. மனமோன மகனே மனமோன வகையுண்டு அறிவே புன மகள் வர காணேனே பொங்குதலை என்ன செய்வேன் பொங்குதலை என்ன செய்வேனா மனம் போன மகள் வர காணேனே மகனே. வனபோன மகள் மாறி காணேன் என்ன செய்வேன் வலித நிலையும் காணேன் வலித நிலையும் காணேன் போன மகள் வரேன் போன மகள் வரேன் காணேன் மகனே. பசியால் களைத்து போனானோ கனகத்தே பசியால் களைத்து போனானோ கனகத்தே பசியால் களைத்து போனானோ கனகத்தே பாம்பு புலி இருக்கும் பாம்பு புலி இருக்கும் பலவனந்தனிலே மனம் போன மகள் வர காணேனே பொங்குதே என்ன செய்வேன் பொங்குதே என்ன செய்வேனா மனம் போன மகள் வர காணேனே மகளே மகனே.
முத்துமாரி உன் விளையாட்டுக்கு ஒரு அளவே இல்லை. என்கிட்ட இருந்த பொருளை நீ பறிச்சுக்கிட்டேப்பா. இதெல்லாம் நகமா உன்னையே நம்பிக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்ப்பா. தற்போது சமத்துவம் சேகரிக்க போன இடத்தில் என் மகன் என்ன பாடுபடுகிறானோ எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சூரியன் கூட மறைய தருணமாகிவிட்டது. இன்னும் என் மகனை காணவில்லையப்பா. இன்னும் என் மகனை காணவில்லை ஐயா, காணவில்லை. போன மகன் வரவும் காணே. பொழுதொடி போசுதையோ பொழுதொடி போசுதையோ புத்திரனை காணவில்லை. மகனே 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 பணமகள் மரபு காணீர், பணமகள் மரபு காணீர், பொழுதொடி போச்சு ஐயோ பணமகள் மரபு காணீர். தெய்வமே 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 மனதில் சேகரிக்கே சென்ற மகள் ஆச்சோ ஐயோ மகள் மரபு காணே போன மகள் மரபு காணீர் பொழுதுடி போச்சு ஐயோ போன மகள் மரபு காணீர் பொழுதுடி போச்சு ஐயோ அந்த பொண்ணு அந்த பொழுதாகி போச்சு அண்ணனுக்கு நேரமாச்சு. என்ன செய்கிறானோ என்ன செய்கிறானோ பொழுதடி போச்சுதையோ. என் மகன் மிளவனத்துக்கு போகும்போது அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது, கொஞ்சம் நீராக இருந்தால் கொடுங்கள் என்று என்னிடம் கேட்டான். அதற்கு நான் சொல்வேன், உணவேதும் இல்லையடா, நம்ம அடிமை கொண்ட அந்தனர் வருது, உனக்கு பசி வந்தால் ஓடுகிற கங்கையில் 3 கை தண்ணீர் அருந்த சொல்லி அனுப்பி வைத்தேனே. இன்னும் என் மகனை காணவில்லை அப்பா, இன்னும் என் மகனை காணவில்லை ஐயா. எத்திலைத்து போடுங்க எத்தனை தூரம் சென்றாரோ இன்னும் வர மகன் வர சீதன் முத்து மாறி எதிலைத்து போன மகள் எதிலைத்து போன மகள் எத்தனை தூரம் சென்றானோ இன்னும் வர மகள் வர பாலன் வர காணீனே மகனே என்ன மகிழ்மனம் சென்றானோ சின்ன வயதுள்ள கண்மணியான மைந்தள் பெருவனத்தில் ஒருவனத்தில் திருவனத்தில் ஒருவனத்தில் மகனே பலனை பெருநானோ பாவையை மறந்தானோ பட்டபாட எண்ணி எண்ணி வீட்டான உயிர் தண்ணி காணி சந்திரமதியாக நடித்து வேடமற்று நடித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை அத்தையுமாக சுகுணா அவர்களுக்கு நம்முடைய கிராமத்துடைய சார்பாக பொன்னாடை பற்றி கவரிக்கின்றார்கள். பொன்னாடியை பற்றியா கிராமத்து உள்ளங்களுக்கும் எத்தனை ஊருக்கு வேணாலும் போய்கிட்டு இருப்போம். இந்த கோயில் கண்ணாப்புறம் மட்டும் மறக்கவே மாட்டேன்.
இந்த ஊரை நான் மறக்கவே மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் செத்தாளுக்கு தான் நான் சாவேன். அவரை நீ இப்படி ஆக்கிட்ட. இதே பாலாக்குறிச்சி நாடகத்துக்களை நம்ம மக்கள் எல்லாருமே நாடகம் பார்க்க அங்கே வந்திருந்தாங்க. அன்னைக்கு எல்லோரும் வர்றவங்க, அதே பாலாக்குறிச்சி அன்னைக்கு எல்லோரும் வர்றவங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையாக வெளியே போயிட்டாங்க, சென்னைக்கு போயிட்டாங்க. இவங்க எல்லாம் இங்கே இருந்து அங்கே வந்திருந்தாங்கன்னா அவரை காப்பாற்றிருக்கலாம். உண்மை தான் சம்பவம். இங்கேருந்து யாரும் வர முடியல. அப்போ நான் சொல்கிறேன், தம்பி நீங்கள்லாம் வரலப்பா. புதுக்கோட்டை பக்கத்தில் வந்த உடனே சும்மா லேசாக ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. கந்தர்வக்கோட்டையில் உடனே நாங்கள் பக்கத்தில் ஆஸ்பத்திரி கூட்டு போனோம். அம்மா கோமாவுக்கு போயிட்டாருமா, ஒன்றுமே ஓடலை. இந்த சீதலை முத்துமாரியை தான் நினச்சேன். தாயை முத்துமாரி என் கூட அவர் நடித்ததுக்கு இந்த ஒரு குழப்பலி என் மேலே தலையில் சுமத்துறாரு. சாவளவில் என் மேலே நிற்கும், எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு உடனே சங்கத்தில் புதுக்கோட்டைக்கு இசையரசனுக்கு அடித்து ஃபோன் அடித்து அவர் தலைவர் என்ன சொன்னார், அம்மா நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வாங்க, நேராக நம்ம இங்கே வந்து பார்ப்போம். பார்த்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க, அப்பா இங்கெல்லாம் வேணாம், நீங்கள் உடனே ஆம்புலன்ஸில் திருச்சி கொண்டு போங்கன்ட்டாங்க. அப்படி காப்பாற்றினவள் இந்த தாய் முத்துமாரி. இவளுடைய சிறப்பு இன்றைக்கி அவர் இருக்கார். அடுத்த வருஷம் வருவார், அடுத்த வருஷம் இங்கே வருவார். இந்த சீதலை முத்துமாரிட்ட நான் கோரிக்கை வச்சுட்டு போகிறேன். ஆக்கிறவளும் அவள் தான், அழிக்கிறவளும் அவளை தான். இன்றைக்கி இந்த கோயில் கண்ணாப்பூர் மக்களை பூரா காக்கிறவளும் அவள் தான். அவளை நம்பினோம்னா நம்மளுக்கு கை கொடுப்பாள். அந்த சக்தி லேசானவ கிடையாது. உண்மையிலே சொல்கிறேன். மாதவண்ணனை வந்தார், தாயமங்கலத்துக்கு வந்தார். தாய் முத்து மாறி மேலே பாடின உடனே எத்தனை சாமியாக வந்துச்சு. நீ தானேப்பா வந்த, அம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா நாடகம் அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த தாயோட அற்புதமே அழகான அற்புதம். எத்தனையோ இடத்துல சமயபுரம் இருக்கா, முத்துமாரி எங்கெங்கே இருக்கிறான். ஆனால் நம்ம சீதலை முத்துமாரி அம்சம் யாருக்குமே கிடையாது. அவளை நினச்சா அது நடக்கும்பா, அது நடக்கும். நான் கண்ட பலன் இதெல்லாம் அன்றைக்கி ஏதோ ஒன்று ஆகியிருந்தா இன்றைக்கி அவர் இருக்காருன்ற ஒரு தெம்பளையாச்சும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம்ல. என்னப்பா சொல்கிறீங்க? அவர் இருக்காருன்ற ஒரு தெம்பளை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. கோயில் கண்ணாப்பூர் மக்களுக்கும் அனைத்து பேருங்களுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். என் பணியை நான் தொடங்குகிறேன். வணக்கம். கோயில் கண்டாப்பூரில் குடிகொண்டு இருக்கும் சீதலை முத்துமாரி மனங்குறையை தீர்ப்பவளே எங்கள் சீதலை முத்துமாரி, மக்கள் குறை தீர்ப்பவளே சீதலை முத்துமாரி, மனங்குறையை தீர்ப்பவளே சீதலை முத்துமாரி. கோயில் கண்டா குடியிருக்கும் சீதலை முத்துமாரி, வேண்டு வரம் தருபவளே சீதலை முத்துமாரி. குடிகொண்டு சீலை முத்துமாரி, எங்கள் குறை தீர்வா சீலை முத்துமாரி. மக்கள் குறை தீர்ப்பவளே சீதலை முத்துமாரி, மனங்குறையை தீர்ப்பவளே சீதலை முத்துமாரி. கோயில் கண்டா குடியிருக்கும் சீதலை முத்துமாரி, வேண்டு வரம் தருபவளே சீதலை முத்துமாரி. ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி எங்கள் கள்ளி கொடுப்பவளி எங்கள் தேவி மாறி, மக்கள் கூரை தீர்ப்பவளா எங்கள் மகமாயி. அம்மா இல்லை என்று தாயே இல்லை என்று சொல்ல மாட்டா சீதலை முத்துமாரி, அள்ளி அள்ளி கொடுப்பவளே சீதலை முத்துமாரி. தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாளே, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பவளி, தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பாளே. வெள்ளை உள்ளம் கொண்டவளே மாரியம்மா, வெள்ளை உள்ளம் கொண்டவளே மாரியம்மா. கோயில் கண்ட குடியிருக்கும் சீதலை முத்து
பூசை செய்து வணங்கிடுவோம் எங்க முத்து மாறி மக்கள் முறை தீப வருவா சீலை முத்து மாறி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி சிங்கமுக வாகனத்தை சீதமுத்து மாறி சிங்கமுக வாகனத்தை சீதமுத்து மாறி மனங்குறை தீர்ப்பவளே சீதமுத்து மாறி சிங்கமுக வாகனத்தில் எங்க முத்து மாறி மக்கள் குறை தீர்ப்பவளா சீலை முத்து மாறி சிங்கமுக வாகனத்தை சீதமுத்து மாறி மனங்குறை தீர்ப்பவளே சீதமுத்து மாறி நிறைந்தவளே எங்கள் முத்து மாறி தாயே பராசக்தி இந்த அவனி 56 நாட்டிலும் ஒரு குடையில் அரசு புரிந்து வந்தார் எனது மன்னர் அயோத்தில் அருமையின் கரையாம்புற்றில் ஒரு கருணாகம் நிகழ்ந்த போல் வஞ்சம் கொண்ட விஸ்வாமித்திர மகரிஷி யாகத்துக்காக பொன்பொருளை கேட்க என் கணவர் அவருக்கு கொடுக்க உன்னிடமே இருக்கட்டும் என்று கூற வாக்கால் பட்ட கடனுக்காக வஞ்சகமாக நாட்டை பறித்தார் கூடி வாழ்ந்து எங்களையும் பிரித்தார் காலகண்டர் அந்தனருக்கு எங்களை அடிமை செய்தார் இதுவெல்லாம் போதாதென்று வீதியிட்டு வேலையை செய்ய சென்றேன் அருந்தன்ப செல்வனை இன்னும் காணவில்லை அப்பா என் அளவைத்து வேடிக்கை பார்க்குற மகனை நான் என்னடா செய்வேன் ஐயா உன்னை விட்டா எனக்கு யாருப்பா இருக்கார்கள் எனக்கு நீ சொந்தம் உனக்கு நான் சொந்தம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யாராலையும் பிரிக்க முடியும் மகனே பிரிக்க முடியாது ஊரும் சொந்தமில்லை என்ன மனித வாழ்க்கை இன்று இருப்போர் நாளை இல்லை அதுக்குள்ளே நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆளு அவர் அத்தை தண்டி வச்சிருக்காரு இவர் இங்கே இது வச்சிருக்காரு ஆத்தால நம்பினோம்னா நல்லா இருப்போம் அந்த ஆத்தா என்ன செய்கிறாளோ அதுதான் ரொம்பவும் ஆசைப்படக்கூடாது மன நிம்மதி இருந்தால் அது போய் ஒன்று போதும் சொத்து வேணும் சுகம் வேணும் அதெல்லாம் தேவையில்லை மன நிம்மதி இருந்தால் அது போதும் ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை யாரும் சொந்தமில்லை எதுவும் சொந்தமில்லை ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை யாரும் சொந்தமில்லை எதுவும் சொந்தமில்லை நாடான மன்னருக்கு நாடு கூட சொந்தமில்லை இறைவா எம்பெருமானே ஐயா நாடான மன்னனுக்கு நாடு கூட சொந்தமில்லை ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை பசி என்று வந்தவனுக்கு மாலனுக்கு சோறு இல்லை மகனே நான் பெற்ற செல்வமே பசி என்று வந்தவனுக்கு பசியூட்ட உள்ளவில்லை ஊரும் சொந்தமில்லை உறவும் சொந்தமில்லை என் வயிற்றில் பிறந்து வந்த என் மகனை காணவில்லை மகனே நான் பெற்ற செல்வமே என் வயிற்றில் பிறந்த மகன் என் மகனை காணவில்லை எங்கேயோ சென்றாயோ
என்று நான் அழுவேன். யாரிடத்தில் போய் கேட்பேன் என்று நான் அழுவேன். ஊரும் சொந்தமில்லை, உறவும் சொந்தமில்லை, யாரும் சொந்தமில்லை, எதுவும் சொந்தமில்லை, எதுவும் சொந்தமில்லை, எதுவும் சொந்தமில்லை. அடியே சந்தி, நாளைக்கு சித்தார்த்தம் உன் குழந்தையை அயலாத்த குழந்தையுடன் தெற்பை சமத்துகள் சேகரிக்க அனுப்பி வைனார்கள். நானும் என் குழந்தையை அனுப்பி வைத்தேன். என் குழந்தை அவர்களோடு போகும்போது பசியோடு போனானே, இந்த பசி களைப்பாலை கீழே விழுந்துட்டான். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை ஐயா, ஒன்றும் புரியவில்லை. இருமுடிதாங்கி ஒரு மனதாங்கி குருவெனவே வந்தோம். இருவினை தீர்க்கும் யமனையும் வேணும் திருவடி காண வந்தோம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு அள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. நெய்யபிஷேகம் சுவாமிக்கு கற்பூர தீபம் சாமிக்கு ஐயப்பமார்கள் சூடி கொண்டு ஐயன் நாடி சென்றிடுவார், சபரிமலைக்கு சென்றிடுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கார்த்திகை மாதம் மாலை அணிந்து நெத்தியாகவே விரதம் இருந்து விரதம் இருந்து விரதம் இருந்து பார்த்தசாரதி மைந்தனே முனி பார்க்க வேண்டி தவம் இருந்து பார்த்த சாரதியில் மைந்தனி முனை பார்க்க வேண்டி தவம் இருந்து இருமுடி எழுத்து எருமேனில் வந்து ஒரு மனதாகி பேட்டை துள்ளி அருமை நண்பரா பாபர் தொழுது ஐயன் நர்மலேறுவார். சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அழுதை ஏற்றம் ஏறும்போது அரியதன் மகனை கூட்டு சென்றாள், வழிகாட்டிடவே வந்திடுவாள், வந்திடுவாள். அயல் மழ்மொழி ஏறி மழ்ந்திடுவார். கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் கருணை கடலில் துணிந்திருப்பாள், வெறுநெறி பம்பரை கடந்த உடனே பெருநெறி நதியை கடந்திடுவாள். சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. கங்கை நதி போல் புண்ணிய நதியாய் பம்பை நீராடி சங்கரன் மகனை கும்பிடுவார், சங்கரன் என்று ஏறிடுவார். அவர் சங்கடமின்றி சென்றிடுவார். நீலிமலை ஏற்றம் சிலபாலனை ஏற்றிடுவார், நீலிமலை ஏற்றும் சிவபாலனும் எழுந்திடுவார். ஆழமெல்லாம் நமக்கு அருகாவலனாயிருப்பார். தேகபலந்தான் நாகபலன்தான் தேகபலந்தான் நாகபலந்தான் தேகபலந்தாள் என்றால் அவனும் தேகத்தை தந்திடுவாள், பாதபலந்தாள் என்றால் அவனும் பாதை காட்டிடுவாள், நலப்பாதை காட்டிடுவாள். சாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. சபரி பீடமே வந்திடுவாள், சபரி அன்னையை வணங்கிடுவாள். சரங்குத்திமார்கள் கண்டிமார்கள் சரங்குத்தி போட்டு சென்றிடுவாய், சபரிமலைக்கு நெருங்கிடுவாய், 18 படி மீது ஏறிடுவாய், எதிரென்று அவனை சரணடைவாய், மதிமுகம் கண்டு மயங்கிடுவாய், ஐயனை துதிக்கையிலே மறந்திடுவாய், பள்ளி கட்டு
சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியே ஐயப்போ ஐயப்போ சாமியே சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சாமியே சரணம் ஐயப்பா ஐயப்பரா சக்தி ஐயப்பா இருந்தாலும் என் குழந்தையோட அந்தன சிறுவர்கள் போயிருக்கார்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு எனக்கு உண்மை புரியவில்லை. அவளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் செய்வோம். இங்கு சந்திரமாக நடிக்கும் அருமை அக்கா சுகுணா அவர்களுக்கு ரூபாய் 200ம், இங்கே மிருதங்கம் வாசிக்கும் அருமை மருமகன் சமயமுத்து அவர்களுக்கு ரூபாய் 100ம், மற்றும் இன்னொரு பாட்டு ஐயப்ப பாட்டு பாடச் சொல்லி ரூபாய் 50 அக்கா அவர்களுக்கு நன்கொடை அழைக்கிறார்கள். அவசியம் பாடுறேன். இது நம்ம ஊர்னால விடிய விடிய சாமி பாட்டு தான். ஐயப்பன் பாட்டு நான் எத்தனை பாட்டு வேணாலும் பாடிக்கிட்டே இருக்கேன். அன்பளிப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம். இங்கு சந்திரமாய் நடிக்கும் அருமை அக்கா சுகுணா அவர்களுக்கு வேப்பத்தங்குடி கேசவன் லோட்டஸ் மேனேஜர் அவர்கள் ரூபாய் 100 அன்பளிப்படுத்துகிறார்கள். அன்பளிப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம். பாடுகிறேன். சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ ஐயப்போ சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா, சரணம் ஐயப்பா. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோயிலே சந்தனம் மணக்குது. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது இன்பமான ஊதுபத்தி அங்கே மணக்குது. இங்கே மணக்குது சந்தனம், இங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா. என்ன மணக்குது மலையில், என்ன மணக்குது மணிகண்டன் சன்னதியிலே நெய் மணக்குது, நீர் மணக்குது, பன்னீர் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியிலே அருள் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியில் அருள் மணக்குது, ஆண்டவனின் சன்னதியிலே அருள் மணக்குது, ஐயப்பமார்கள் உள்ளத்திலே அன்பு மணக்குது. எங்கே மணக்குது சந்தனோ, எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலிலே சந்தனம் மணக்குது. ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா, சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா, சுவாமி சாமி சரணம் ஐயப்பா. பள்ளி கட்டு சுமந்திட்டு பத்து பிறந்தது, மண்மலைக்கு ஏறி வந்து சக்தி கெட்டது. பள்ளி கட்டு சுமந்திட்டு பத்து பிறந்தது, மண்மலைக்கு ஏறி வந்து சக்தி கெட்டது. பகவானை பார்த்துவிட்டால் பாவம் குறையுது, பகவானை பார்த்து விட்டா பாவம் தொலையுது. 18ஆம் படி தொட்டால் வாழ்வு இருக்கிறது, 18ஆம் படி தொட்டால் வாழ்வு இருக்கிறது. எங்கே மணக்குது சந்தனம், எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோயிலே சந்தனம் மணக்குது. சாமி சந்தனம் தோம் ஐயப்பத்தின் தகத்தோம் தோம், சாமி சந்தனம் தோம் ஐயப்பத்தின் தகத்தோம் தோம். சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ சாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம் ஐயப்பா.
கூட்டம் காட்டி இருக்குது எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்போ ஐயப்போ சரணமையப்பா சுவாமி சாமி சரணமையப்பா வண்ணம் தோட்டக்குள்ளே பவனி வருகிறார் வரம் கொடுக்கிறார் லவண தோப்பினிலே பவனி வருகிறார் அயல் பேரழகை சொல்லி அருள் தருகிறார் நோமிருந்து வருவோரை காத்து நிற்கிறார் நோம்பிருந்து வருவோரை காத்து நிற்கிறார் இருந்து வருவோரை காத்து நிற்கிறார் ஓங்கார நாகத்திலே எழுந்து வருகிறார் ஓங்கார நாகத்திலே எழுந்து வருகிறார் எங்கே மணக்குது சந்தனம் எங்கே மணக்குது ஐயப்ப சாமி கோவிலே சந்தனம் மணக்குது என்ன மணக்குது மலையில் என்ன மணக்குது இந்த ஊருக்கு அங்கே மணக்குது சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்பா சரணம் ஐயப்பா சாமி ஐயப்போ ஐயப்போ சரணமையப்பா சரணமையப்பா அன்பளிப்பு கொடுத்த உள்ளங்களுக்கு மனமாற நன்றி வணக்கம் வணக்கம். இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் சொல்லியாச்சு வந்ததுலேருந்து. என் குழந்தைய தான் காணவில்லை, கூட சென்ற குழந்தைகளும் கூட வருவது போல் தெரியவில்லை. இருந்தாலும் நீலகிரீஸ்வரி தாயே முத்துமாரி நீலகிரி ஈஸ்வரி நீலகிரி ஈஸ்வரி சிவகாமி தயா சாகரி நீலகிரி ஈஸ்வரி மாயா உலகிலே ஓயாத துயராளே மாயா உலகிலே ஓயாத துயராளே வழிகாட்டவே வாடாமலே ஒரு வழிகாட்டவே நீலகிரீஸ்வரி சிவகாமி தயா சாகரி முத்துமாரி அமுதே அகம பொருளே அன்புடன் வாராயோ திருவருளே ஆவியே அமுதி ஆகம பொருளி நீண்டருள் தாராயு நீண்டிருவருளி ஆவதும் அழிவதும் உள் செயலாளி என்னையும் கண்ணாலே அன்னை மாறாயோ நீதிரு கண்ணாளி இது தர்மம் தானோ அதோ அந்த சிறு வருவது போல் தெரியுது. அவரை விசாரித்து இதை சொல்கிறேன். பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் தியாகத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா
வேறுங்கைய வீசிக்கொண்டு விறகு சுமந்து கொண்டு இரவா பகலா தினம் தினம் உழைச்சதும் சருகு பொறுக்கி வந்து சாதம் வடிச்சு தந்து பசியே தெரியா மகனா வளர்த்ததும் எத்தனை தாயிங்க நம்ம தமிழ்நாட்டிலே ஏன் தாய வளப்போல் யாரு இந்த ஊரிலே தியாகி யாரு தியாகி யாரும் இல்லை போடா தாய் கால வணங்கி கும்பிட்டுட்டு வாடா அவளே கோயில் அவளே உலகம் ஆராரிரு பாடியதாரு தூங்கி போனதாரு யாரு யாரு அது யாரு யாரு எள் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே ரொம்ப நாளானதா ஆராரிரு பாடியதாரோ 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா ஓரத்தை எல்லாம் பாடா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் தியாகத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா எறும்பு அண்டாமே தூசு துரும்பு சீராமே தொப்புள் கோரி அறுத்தெடுத்த அம்மா கண்ணூரக்கம் பாராமே கஞ்சி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மாவும் தியாகத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா ஓ அன்புக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா காட்டி விரலை பிடிச்சி அக்கா நான் சொல்லி கொடுத்தேன் அண்ணாடம் கூட குடிச்சு கொள்ளு சோறு பொங்கி கொடுத்தேன் காட்டி விரலை பிடிச்சி அக்கா நான் சொல்லி கொடுத்தேன் அண்ணாடம் கூட குடிச்சு கொள்ளு சோறு பொங்கி கொடுத்தேன் களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்தேன் சிறுவாடு சேர்த்து வச்சு தொண்ணு வாங்கி கொடுத்தேன் கொஞ்ச நேரம் காணலை நான் அங்கமே பதறிழுப்பே அம்மா கொஞ்ச நேரம் காணலை நான் அங்கமே பதறினிப்ப காச வந்து நான் படித்தா கசாயத்தை குடிக்க வைப்ப தாலிய வித்து கூட தாயி இல்ல படிக்க வச்ச உள்ள பாட வார்த்தை இல்ல அம்மா உள்ள பாட வார்த்தை இல்ல அம்மா அன்புக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா ஓ அன்புக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமான உசரு நீ இந்த பாடுபட்டு குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமான உசரு நீ இந்த பாடுபட்டு அத்தனையும் நான் படிக்கேன் ஆயுசுக்கு தாங்கி புட்டேன் அத்தனையும் நான் படிக்கேன் ஆயுசுக்கு தாங்கி புட்டேன் பட்டதுள் மகாடலை நான் பாதியிலே உசுர விட்டு அம்மா பட்டதுள் மகாடலை நான் பாதியிலே உசுர விட்டு ஆரிரா சொல்லின வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டு பாலு சோறு முட்டி வளர்த்த அம்மா
பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா பாலூத்த வந்து இருக்கேன் பாவி மகன் சும்மா பாலூத்த வந்து இருக்கேன் பாவி மகன் சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா ஓரத்தை எல்லாம் பாலா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் தியாகத்துக்கு முன்னாடி ஆகாசம் சும்மா ஆராரிரு ஆராரிரு ஆரிராரிரு 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 எக்ஸசைஸ் பண்றீங்களா? குறுக்கு கிடப்பு வயிற்று ஆப்ரேஷன் எதுவும் பண்ணியிருக்கீங்களா? இல்லைங்க, 3 நாளாக தூக்கமில்ல, வண்டியில் ட்ராவல்ஸ் பண்ண குறுக்கெல்லாம் அங்கே கிடக்கு இருக்கத்தானே செய்ய. அப்படி அசைஞ்சு கொடுத்தாத்தே நல்லா இருங்க. நமஸ்காரம் மாமா. மாமாவா? உங்களுக்கு பூரா மாமான்னு தானே சொல்லுவா? ஐயோ ஐயோ, எந்த மாமாவை சொல்றேன்? இந்த கொஞ்சம் சொல்லு. இங்கே விஸ்வாமித்திரராகவும் காலகண்டராகவும் வீரபாகவும் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய கட்டிக்குளத்தை சேர்ந்த ஏபி காளிலிங்கம் அவர்களுக்கு நம்முடைய கிராமத்துடைய சார்பாக பொன்னாடை புத்துக்கு வருகின்றார்கள். எனக்கும் எங்களது நாடக கலைக்குழுவினர்களுக்கும் பொன்னாடை போற்றி மரியாதை செய்த மாபெரும் கோவில் கர்ணாப்பூர் கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் என் சார்பாகவும் எங்களது கலைக்குழுவின் சார்பாகவும் கோடான கோடி வணக்கத்தையும் நன்றியையும் தெரியப்படுத்தி கொண்டு இங்கே வாழக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்கும் எம்பெருமான் அருட்செல்வம் பொருட்செல்வம் ஆயுள் செல்வம் அனைத்தும் வழங்கி சிறப்போடு வாழ வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வயசானாலும் நன்னா பிடிக்கிறாளே, போட்ட துண்டத்தான். ஆமா, நாடு செழிக்க போகிறது. சரி, இப்ப நான் பேச்ச மாத்திடுச்சா பார்த்தேளா? மாமான்னு சொன்னேலே, எந்த மாமாவை சொன்னேன்? எல்லாரும் உங்களை மாமான்னு தானே கூப்பிடுவா. இந்த மாமாவா? அந்த மாமான்னு சொல்ல, உங்களுக்கு அந்த மாமாவா? அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இது உயர்ந்த வகையில சொல்றது. மா என்றால் உயர்வு, உயர்வு. மாமா என்றால் உயர்வுக்கு உயர்வா சொல்லிட்டு இருக்கேன். ஆமா. எப்படி வீட்டில் மாமி என்ன பண்ற? குளிக்கிறீல? ரொம்ப நாள் ஆசை இருந்துச்சு, இப்போ தான் குளிக்க விட்டுருக்காரு. ஆசை இருந்தாலும் விட மாட்டான். நாடு செழிக்க போகிறது, நல்ல மழை பொழிய போகிறது, எல்லோரும் சுபிட்சமாக இருக்க போறேன். ஏன் தெரியுமா? என்ன? நாங்கள்லாம் பெரியவா சொன்னா அது அப்படியே நடக்கும். ஆமா, நீங்க சொன்னா பழிச்சிருங்களா? அப்படியே. நாங்க யாரு? நீங்க யாரு? நாங்கெல்லாம் பிரம்மகுலத்தை சேர்ந்தவா. நீங்க தானா? ஆமா. பிரம்மா என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கார்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? படைக்கும் நிலை செய்து இருக்கார். ஓ, லோகத்தில் இருக்கக்கூடிய எறும்பு கடை 84 லட்சம் சிவராசிகளையும் படைச்சுட்டு இருக்கா பிரம்மா. லோகம்னா? லோகம்னா தெரியாதா? தெரியாதுல்ல, சொன்னா தானே தெரியும். ஏம்பி ஏம்பியா? ஏம்பின்னா தெரியுமா? நீங்க வந்ததுலேருந்து அதில் தான் குறிக்கோளா இருக்கிய. இது பிராமண வாழ் வாக்கியம். லோகம் என்றால் உலகம். ஓ, உலகம்மா? ஏம்பின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? ஆமா. ஏம்பி
என்றால் என்னுடைய தம்பி. உங்களுடைய தம்பி. ஊம்பி அப்படின்னா உன்னுடைய தம்பி. ஆனா அந்த வேலை நீங்க நல்லா செய்வீங்க இவ்வளோ இருக்கு. இது பிராமண வாழ் வாக்கியம். ஆனா கேட்கறதுக்கு இனிமையாத்தே இருக்கு. ஆள் கிடைக்காம அலைய. நாங்க பெரியவா பெரியவான்னு சொல்லிட்டு இருக்கனே. ஆமா, எதுலதான் பெரியவா நீங்க? நீங்க எதை சாப்பிட்றேன்? எல்லாரும் என்ன நாங்கள் பியவா தின்றேன், சோத்தான் தின்ன போறேன். நாங்கள்லாம் சோறு சாப்பிட மாட்டோம். அப்புறம் என்ன தின்றீங்க? சூனாவும் பூனாவும். உங்களை பார்த்தோன்னே தெரியுது. எதை இல்லை, சூனா பூனா ரொம்ப நல்ல. பகவான் ஆலயத்தில் என்ன படைக்கிறா? பகவானுக்கு என்ன படைக்கிறேன்? சுண்டலும் புளியோதரையும். சூனான்னா சுண்டல், பூனான்னா புளியோதரை. அதான் நான் பல 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 பலன் மின்றல. நீ சொன்னது கரெக்டா சாமி. இங்கே நாடு 3 நாள் அங்கே தான் இருக்கேன். புளியோதரை தான் இங்கே சாமிக்கு படைச்சிக்கிட்டு இருக்கா. நீங்கள் பழம் சாப்பிட்ருக்கேடா? நிறைய பழம் சாப்பிட்ருக்கேன். நீங்களாம் சின்ன பழம் தான் சாப்பிட்றீங்க. நான் பலாப்பழமே சாப்பிட்ருக்கேன். வாழைப்பழம் சாப்பிட்ருக்கேளா? வாழைப்பழம் சூப்பராக இருக்கும். கீழைப்பழம் அதை நீங்களே வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு உதவும். இல்லாட்டி இந்த அழகு இருக்கேன் பாருங்க, அவன்கிட்ட கொடுங்க. இல்லை பவன் ஒரு வேலை முத்துவேலு அவன்கிட்ட கொடுங்க. ஏன் தவறா நினைக்கிறேன்? நாங்கள் தவறாக நினைக்கலையே. வாழைப்பழம்னா என்ன தெரியுமா? என்ன? மரத்திலேயே கொம்புலையே காய்ச்சி தொங்குது பார்த்தேடா. மரத்திலேயே பழுக்கிறத வாழைப்பழம். ஓ, ரொம்ப நாளாக காய்ச்சி கண்டி போய் மேலே கிடக்கும், பழுக்காமல் கிடக்கும். அதை வெட்டிட்டு வந்து கீழே வச்சு புகை முட்டி அடித்து பழுக்க வைக்கிறேன் பார்த்தேடா. அதுக்கு பேர் தான் கீழைப்பழம். எவ்வளவு அறிவு! உங்கள் அறிவுக்கு என்னத்தான் சாப்பிட்றீங்க? முன்னுக்கு இருக்கிறத. முன்னுக்கு இருக்கிறத அது என்னது? ஐயோ, பின்னாலே வச்சு சாப்பிட்டு இருக்கோம். ஏதாவது முன்ன வச்சு தானே சாப்பிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களை பார்த்தாலே தெரியுது, முன்னுக்கு நல்லா சாப்பிடுவே இவ்வளோ இருக்கு. ஆனால் பெரியவா பெரியவான்னு சொல்லிட்டு இருக்கேன். எதில் பெரியவா அப்படின்னு கேட்பேன், சந்தேகப்படுறேன். ஆமாம், உங்களுக்கெல்லாம் எத்தனை அறிவு இருக்கு? எல்லாருக்கும் 6 அறிவு தான். எங்களுக்கெல்லாம் 7 அறிவு இருக்கு. சும்மா சொல்லாதீங்களோ. என்ன, எல்லாரும் மனுஷன் தானே? ஆமாம். எங்களுக்கு 6 அறிவுனா உங்களுக்கு 6 அறிவு தாங்க. உங்களுக்கெல்லாம் சில பேருக்கு 6 அறிவு கூட கிடையாது. சில பேர் 3 அறிவை வச்சு தெரியான் என் பாட்டுக்கு. ஆமாம், மனுஷாளுக்கு பிறந்தா எல்லாருக்கும் சராசரி 6 அறிவு தான் இருக்கும். ஆமாம். எங்கள் பிராமணாளுக்கு எப்படி 7 அறிவுன்னு நீங்கள் கேட்குறேன். அதான சந்தேகமாக இருக்கு. இது என்ன? அது மைக்கு. நான் என்ன கேட்டேன்? இது என்னன்னு தானே கேட்டேன். ஆமாம். இது என்னன்னா விரல்டணும், அது என்னன்னா தான் மைக்கிண்டணும். சும்மா சொல்லக்கூடாது. ஏன் ஊரை வளைச்சி போட்டுட்டு சொகுசா இருக்கீங்கன்னு இப்போ தான் தெரியுது. இப்போ இதுல இருந்து 7 அறிவு நினைச்சிட்டேலா? ஒத்துக்கிட்டேன். இந்த மைக்கு இருக்கு பார்த்தியாளா? மைக்கு. ஆமாம். இது வந்து எனக்கு வலது பக்கம் தானே இருக்கு. ஆமாம். இதை தூக்கிங்கிட்டு வைக்காம இடது பக்கம் வச்சிருவேன்ல. அது எப்படி செய்ய முடியும்? 7 அறிவை பயன்படுத்துவேன். எங்க பயன்படுத்துங்க பாப்பா. ஒரு தடவை தான் செய்வேன். சாமி நான் பார்க்கல, இன்னொரு தடவை செய்யுங்க சாமி நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். செய்ய மாட்டேன், ஏன்னா கஷ்டமான வேலை. செஞ்சாத திரும்ப செஞ்சோம்னா மரியாதை இருக்காது. அதை சொல்லுங்க, நீங்க எல்லாம் என்ன கஷ்டப்படுறீங்கப்பா. ஆமா, இப்ப பாக்குறீங்களா? பாக்குறேன். தொடாம இந்த பக்கம் வைக்கவா? வைங்க. இடது பக்கம் வச்சிரவா? வச்சுங்க. முடக்கத்தை தட்டு. இப்ப எந்த பக்கம் இருக்கு? சும்மா சொல்லக்கூடாதுன்னா இடது பக்கம் வந்துருச்சா? உங்களுக்கு 7 அறிவு. 7 அறிவும் கிடையாது, உங்களுக்கு 9 அறிவு. 9ஆ? என்ன அவ மாமாங்கிறா, நீங்க 9ங்கிற? அறிவுக்கு 9 அறிவு இருக்கு. ஆமா. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? என்ன? எங்களுக்கெல்லாம் பிறக்கையில் 6 அறிவு தான் இருக்கும். எங்களுடைய தாயாரும் தோப்பனாரும் வளர்க்குற பக்குவத்தில் ஒரு அறிவை கூட்டி விட்டுருவா. அப்படி வளர்க்குறா உங்களை உரம் போட்டு. ஆமாம். இப்போ எங்கள் அகத்தில் வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. எங்கள் சொந்தக்காரவா குழந்தைய பார்க்க வருவா. அடி அம்புஜம் ருக்கு நோக்கு என்னடி குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னா இவ சொல்லுவா, குழந்தை பெற்றவா நேக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்பா. ஆமாம். வந்த பெரியவாள் எப்படி வாழ்த்துவா தெரியுமா? எப்படி? ஆண் குழந்தை ஆடி நோக்கு பிறந்திருக்கிறது. அவளுடைய தோப்பனார் மாதிரி வாத்தியார் ஆயிடுவாண்டி, அவளுடைய தாத்தா மாதிரி டாக்டர் ஆயிடுவாண்டி அப்படின்னு வர்றவா ஒரு அந்த குழந்தைய வாழ்த்துவா. அதே மாதிரி அந்த குழந்தை டாக்டர் ஆயிடும், வாத்தியார் ஆயிடும், வைக்கிறாரு, சர்ச் ஆயிடும். அப்படி சொல்லுங்க. இதே உங்க அகத்திலேயே ஒரு குழந்தை பிறக்கிறது. உங்க சொந்தக்காரவாளும் உங்க குழந்தைய பார்க்க வரவா. அடி மூக்காயி என்னடி ஏர்லாயே, என்னடி பிள்ளை பெற்றிருக்க? இவ சொல்லுவா, நான் ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன். ஆம்பளை பிள்ளையா பெற்றிருக்க? இவனுக்காவது ஆடு மாடு மேட்ச் அதோட கழிச்சுட்டு போடுவான். எப்படி சொல்றான்னு அந்த பிள்ளைக்கு எப்படி 7 அறிவு வரும்? இதே எங்க குழந்தை ஒரு 1.5-2 வயசு ஆயிடுச்சு, தோல்ல தூக்கி வச்சுன்னு வீதியில குழந்தைய கொண்டு போவோம். அப்ப குழந்தைக்கு அறிவை வளர்க்கணும்ல. ஆமா. அம்பி அதோ பாத்தியா, அதாண்டா ஆடு, அதாண்டா வெள்ளாடு அப்படிம்போம். எங்க குழந்தை என்ன சொல்லும், தோல்ல இருந்துக்கிட்டு
என்ன அப்பா தோப்பனார் அப்பாவை சொல்லும், கருப்பாட்ட போய் வெள்ளாடுங்கிறேன் அப்படின்னு கேட்டுரும்ல. எங்கள் குழந்தை உங்கள் குழந்தை கேட்குமா? அப்படியே தோல்ல தூக்கி வச்சுட்டு, அம்பி அதோ மாமா வர்றார் பார், அவளை நமஸ்காரம் பண்ணிக்கோ. மாமா நமஸ்காரம், மாப்பிள்ளை வாழ் தீர்க்காயுஷ பவன் நமஸ்காரம், வர்றவா வாழ்த்திடுவா. இதே உங்க குழந்தை 1.5 வயசு 2 வயசு ஆச்சு, நீங்க எழுந்து தோல்ல தூக்கி வச்சுட்டு போவேன். அடே முத்துப்பாண்டி, நம்ம முத்துப்பாண்டி இல்ல, அந்த குழந்தை வேறு. அடே முத்துப்பாண்டி, என்னப்பா அந்த மாமா வர்றாரு, அவர்கிட்ட பொண்ணு கேளு எப்படின்னு இப்பவே பொண்ணு கேட்க சொல்றது. அந்த மச்சான் வர்றார், அவளை கொக்காலின்னு சொல்லு, இப்படி சொல்லி சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைய குட்டியா சவரா ஆக்கிப்படுறது. அந்த பிள்ளைக்கு எப்படி 7 அறிவு வரும்? இப்போ 7 அறிவு பயன்படுத்தவா? ஏதாவது ஒரு நம்பரை நினச்சிக்கோங்க. நான் சரி நினச்சிக்கிட்டேன், ஏதாவது ஒரு நம்பர். அந்த நினச்ச நம்பரை 2ஆல பெருக்கிக்கோங்க. 2ஆல பெருக்க, சரி பெருக்கின்றேலா? அதோட ஒரு 10 கூட்டிக்கோங்க. ரைட், கூட்டிட்டேன். கூட்டின்றேலா? மொத்தத்தில் கண்டதில் பாதியை கழிச்சிருங்க. ரைட்டு, கழிச்சிட்டேலா? முதல்ல நீங்கள் நினைச்சல அந்த நம்பரையும் அதில் கழிச்சிருங்க. ரைட்டு. மீதி எவ்வளவு இருக்கு தெரியுமா? 5. எப்படி நான் அப்படி சொல்றேலே? சரியா தப்பா? சரிதாடா. என்ன நம்பர் நினைச்சேன்? அது கிடையாது, நான் நினைச்சது 9. 1 2ஆல பெருக்குனா 2. நான் கொடுத்தது ஒரு 10. 10 2 12. கண்டதுல பாதி 6. அந்த 6ல நீங்க முதல்ல நினைச்சல 1, 6ல 1 கழிச்சாச்சுன்னா 5 தானே? எப்படி? சும்மா சொல்லக்கூடாது. இதுக்கு தான் படிச்சுக்கிறணுங்கிறது, கவனம் வேணுங்கிறது. எதுக்கு கோயிலே உட்காந்துருக்கீங்கன்னு இப்போ தானே தெரியுது. இப்போ நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு தானே முகூர்த்தம் பார்ப்பேன். ஆமாம். திருப்புட்டுறதுக்கு தாலி கட்டுறதுக்கு நல்ல நேரம் பார்ப்பேன். திருப்புட்டுறதுனா கல்யாணம் பண்ணி தாலி கட்டுறது, அதுக்கு நல்ல நேரம் பார்ப்பேன். ஆமாம். திருப்பூட்டி முடிஞ்ச உடனே சாந்தி முகூர்த்தத்துக்கு உங்களதான் நல்ல நேரம். சாந்தி மூத்திரத்தை நான் பார்த்ததே கிடையாது. எங்க வேணா பார்த்துருப்பீங்க. மூத்தரத்துக்கு முகூர்த்தத்துக்கு வித்தியாசம் தெரியாத ஆளா இருந்து எத்தனை நாள் நெளிவுக்கு சாந்தி மூத்திரத்தை பார்த்து போயிருக்கேன் தெரியுமா? அங்க மேற்கு குறுத்தேற்று பக்கம் நானும் ஒரு நான் பார்த்தேன். ஏங்கானு இந்த சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்கணும். அது எப்படி பார்க்கறது? எங்களவா பார்ப்போம். 6 மாதம் 1 வருஷம் கூட ஆயிரும் சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு. ஆனா அந்த நல்ல நேரம் பார்த்து சாந்தி முகூர்த்தம் பண்ணுனா அந்த பொம்நாட்டியை சொல்லுவோம், அடி ருக்கு எழுந்து உன்னுடைய தோப்பனார் முகத்தில் விழி. எப்படின்னு பத்தியா? உடைய மாமனார் முகத்தில் விழி விழி அப்படின்னா அவ மாதிரியே அந்த குழந்தை இருக்கட்டுமா, அவளுடைய முன்னோர்கள் மாதிரி அந்த குழந்தை இருக்கட்டுமா. அதான் எங்கள் குழந்தை செக்கச்சவேர்னு அப்படியே மைதாமாவில் செஞ்ச கொலக்கட்டை மாதிரி உங்களை மாதிரி. ஆமாம். நீங்கள் அப்படியா? அப்புறம் எப்படா தாலி கட்டி முடிஞ்ச உடனே எப்படா இருட்டும் நார மீனை பூனை பார்த்தது மாதிரி இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஆடு மேய்க்கிற இடம், மாடு மேய்க்க போகிற இடம், கருதறுக்க போடுறோம், கரும்பு வேலைக்கு போகிற இடம், எங்கிட்டாவது கணக்கு வழக்கு இல்லாமல் காடு மேடு எங்கனையாவது ஒரு இடத்துல சாந்தி முகூர்த்தத்தை பண்ணிவிடுவேன். எந்த இடத்தையும் விட மாட்டான். ஆமாம். அந்த இடத்துல ஒரு பன்னி குறுக்க ஓடியாருன்னு வச்சுக்கோங்க, அந்த பொம்நாட்டி அந்த பன்னியை பார்த்துட்டா குழந்தை பன்னிக்குட்டி மாதிரியே இருக்கும். ஒரு நாய் ஓடியாருன்னு வச்சுக்கோங்க, அந்த நாய் முகத்தில் அந்த பொம்நாட்டி விழிச்சிட்டா பிள்ளை நாய் மாதிரியே பிறந்துடும். விளங்கும்டா. இதுதான் உங்கள் அளவா குழந்தை ஊராமே முங்கும் முரடும் கன்றாவியாக பிறக்கிறது. நாங்கள்லாம் முறையாக பிறக்கிறதுனால எங்கள் குழந்தையெல்லாம் முறையாக அழகாக அப்படியே இருந்துட்டு. ஆமாம், நான் இவ்வளோ நேரம் ஒரு ஆளாக பேசின்னு இருக்கேனே, என்னை பற்றியே பெருமையாக பேசின்னு இருக்கேனே. சரி, இதை பிடிச்சிட்டு ஒருத்தன் எதை பிடிச்சி கரத்தை பிடிச்சிட்டு சாமின்ட்டு வந்தான். அவனை கூப்பிடட்டுமா? நல்லா கூப்பிடுங்க. அடே பாய் மகனே, என்ன நாய் மகனே, மரியாதை என்னைய போய் நாய் மகன் என்று கேட்குறானே. உங்களை எல்லாம் நேரம் நாய் மகன் சும்மா விடுவேலா? அருவாளை எடுத்துக்கொண்டே அவனை வெட்டி இருப்பேன். ஆனால் நான் பெருமைப்படுறேன். நாய் அப்படிங்கிறது யாருக்கு கிடைக்கும்? நன்றி உள்ளது எது? நாய். மனுஷாளுக்கு நன்றி இருக்கிறதா? இல்லை இல்லை இருக்கு. மனிதனுடைய நன்றியை நீங்கள் பார்க்கணும்னா எதுவுமே செய்ய வேணாம். ஒரே ஒரு குவார்ட்டரை மட்டும் வாங்கி ஒருத்தன் கையில் கொடுத்து கொஞ்ச நேரம் அப்படி வேடிக்கை பார்க்க வேண்டியவன். அப்படியே 3 உள்ள தள்ளுவேன். தள்ளுன உடனே சொல்லுவேன் பாருங்க, இங்கே அந்த 3 உள்ள போன உடனே சொல்லுவான், எப்படி கர்ண பிரபு பிரபுவே நீங்கள் தானே, கொடை வள்ளல் நீங்கள் தான், உங்களை மாதிரி நீ ஒரு பிள்ளை பிறக்குமா?
தான தர்மம் அப்படி பண்றேளே அப்படின்னு 3 போடணும்னு சொல்லிடுவேன். 3 முதல். ஆமா. அப்புறம் 3 பாட்டுகளுக்குள்ள இருக்கும்ல, ஆமா, அந்த 3 உள்ளதன்னு அப்புறம் சொல்லுவேன். இப்ப வர்ற உள்ளாட்சி தேர்தல்ல நீங்க தான் நிக்கிற, நீங்க தான் பிரசிடண்ட், உங்களை நான் ஜெயிக்க வச்சு விடுவேன் அப்படின்னு பேசிடுவான். ஒரு கோட்டருக்கு. அப்ப என்ன பண்ணுவா, பக்கத்துல ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பான். அப்பதான் இவட கேப்பா, என்னப்பா அப்படி கர்ணப்புறவுங்கிற பிரசிடண்ட்டுக்கு நிற்க சொல்கிற, அப்படி அவர் என்ன பெரிய ஆளா? நீ ஒருத்தன் ஆகாவரி முண்டை ஊதாரிப்பைய, நான் சும்மா நிற்கிற ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்துட்டு போகிறான் ஐயா. இதில் வேற இது பிரசிடண்ட்டுக்கு வேற இப்படி ஒரு கேனப்பையில் எங்கேயா பார்த்துருக்கோம்மா, இவன் பொண்டாட்டி விட அவனுக்கு ஓட்டு போட மாட்டான் அப்படின்னு காரிக்கிட்டு துப்பிப்படுவான். எப்படின்னு இந்த நாய் இருக்கிறத பாருங்க. ஆமா, ஒருபடி சாதத்தை அள்ளி வச்சுட்டேன் அப்படின்னா அதை சாப்பிட்டுச்சுன்னா ஆயில் உள்ள காலம் வரைக்கும் நம்மளை பார்த்தா நன்றியோட வாழை ஆட்டிகிட்டே இருக்கும். நன்றியை தெரிவிக்கிறதுக்கு நாய்க்கு வாழ் இருக்கு, ஆட்டுது. நாயை விட நான் நன்றி உள்ளவன் தான். ஆட்டலாம் மட்டும் பார்க்குறேன், வாள் இல்லை. எதையாவது பிடிச்சி ஆட்டுவோம். நீங்க எல்லாம் ஆட்டலாம் தான் பார்க்குறீங்க. ஹலோ பந்தன் கருப்பாய் மகன் பணத்தை விட்டு வாரன் கருப்பாய் மகன் வந்தான் கருப்பாய் மகள் மனதை விட்டு வாரான் கருப்பாய் மகள் பணத்தை விட்டு வாரன் கருப்பாய் மகன் பந்தன் கருப்பாய் மகன் பணத்தை விட்டு வாரன் கருப்பாய் மகன் வந்தான் கருப்பாய் மகள் மனதை விட்டு வாரான் கருப்பாய் மகள் முஸ்தபில் கணக்காக சேகரித்து கருப்பாய் மகள் பணந்தொட்டு வாரன் கருப்பாய் மகள் கருப்பாய் மகள் கருப்பாய் மகள் நான் வாய்ப்பாட வாசிக்கிறேன். 2 பேரும் அப்படித்தானே சொல்லிட்டு. எப்போ ஐயா வணக்கங்கய்யா. வணக்கங்கய்யா. நான் தான் கருப்பாய் மையன் சொன்னாரு, கேள்விப்பட்டேன். ஐயரை வந்துச்சா? ஐயரே உலகத்திலே இல்லாம ஆக்கிட்டீங்களே. ஐயர் இன்னைக்கு 2000 ரூபா கிலோ. இன்னைக்கு அந்த மாதிரி ஐயருக்கு ரொம்ப பெருமை ஆகிப்போச்சு. இப்போ வந்து ரொம்ப பெருமையெல்லாம் பேசினார் ஐயர். ஏன்னா வந்து ஐயரை வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து பெரிய ஒரு மகான். அவங்கள வந்து என்றைக்குமே அடுத்து தெய்வத்துக்கு அடுத்து அவங்க தான் தெய்வம், அப்படித்தான் நான் மதிக்கிறேன். அப்போ இருந்த ஐயர்கள்லாம் தெய்வம். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கார் ஒரு ஐயர், பெரிய முள்ள மாதிரி பைய, முடிச்ச விக்கி பைய. வரட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் அவர் சொல்லட்டே, கற்பாய் மானே நீங்கள் எல்லாம் சூத்தில் வாழு, நாங்கள் சூத்தில் வாழலாம். அவர் பிராமணர் வாரான். பிராமணர்னா எதுவும் சாப்பிட மாட்டாலும் அவங்க வந்து என்ன பருப்பு சாம்பார் சாப்பிட்றவங்களாம், நாங்கள்லாம் கறி மீன் சாப்பிட்றவங்களாம். டேய் என்ன தொடாதே, என்ன தொட்டீங்கன்னா 1008 மாட்டுகளை கொண்டதுக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறார். இருக்கட்டும். ஆனால் இன்னொன்று தெரியுமா, அவரை மாதிரி ஒரு ஆள் யாரும் கிடையாது. ஆனால் நாங்கள் எதுவும் சாப்பிட மாட்டோம்னு சொன்னாலும் கேட்பேனா, உன்னை எப்படியும் நான் மீனை தின்ன விடணும். அப்போ நான் நேசப்பட்டால அப்போ தான் தூண்டி ஓட்டுக்கிட்டு இருந்தேன், தூண்டி ஓட்டு இழுத்துக்கிட்டு இருந்தேன். 6ஆம் மீன் மாட்டிக்கிடுச்சு. 6ஆம் மீனை மாட்டிக்கிடுச்சு. மாட்டவுமே போட்டு சுட்டுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் வந்தார். ஏய் கருப்பாயமானே என்ன வாட்டே தோ அப்படின்னாரு. வாங்க சாமி, வாங்க வாங்க. என்ன சாமி, நான் இப்போத்தான் நீர்வாழை சுட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அடே அம்பி எனக்கு ஒன்று கொடுறான்னாரு. நீர்வாழைன்னா அருமையாக இருக்கும், தித்திவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். வாங்கி சாப்பிட்டு, அடே அம்பி கருப்பாயமானே இது மாதிரி நான் என்னைக்கும் சாப்பிட்டது இல்லைடா, ரொம்ப தித்திப்பத்திவாக ஆமாரம் இருக்கு அப்படின்னு சொன்னார். அன்னொன்று கொடுறான்னாரு. எடுத்து கொடுத்தேன். வாய்க்குள்ள முள்ளு மாட்டிக்கிருச்சு. முள்ளு மாட்ட அப்போ தான் சொல்லிட்டு அபிஷ்டு என்னத்தை கொடுத்து தொலைஞ்சே அப்படின்னாரு. அப்போ தான் நான் சொன்னேன், இதே நீர் வாழ் மீன் அப்படின்னு. அட கட்டையில் போகும் என்னத்தை அப்படின்னு அவள் வீட்டில் போய் சுடு தண்ணியை காய வச்சு பாயை கொப்புளிச்சாச்சுன்னா அந்த தோசை முடிஞ்சு விடுமா. எவ்வளவு சமாளிக்கிறார் இந்த ஆள் தெரியுமா. ஆனால் இருந்த ஐயர் அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்திருக்க ஆள் அப்புறம் வரவிட்டு நான் பேசுகிறேன். வாங்க சுவாமி வாங்க.
எத்தனையோ பேர் எதையோ எழுதி எத்தனை பேர் என்னதையோ எழுதி வச்சாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இந்த தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஒற்றுமையா இருக்க சொல்லி உணர்ந்துட்டாங்க. ஒருத்தருமே கேட்டு நடக்க மறந்துட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. அப்படி அள்ளிட்டீங்க ரெண்டு பேரும். வாங்க வாங்க சாமி வாங்க சாமி வாங்க. ஆனால் நல்லா தெரிஞ்சுக்குங்க, பத்துக்கில் எங்கள் ஐயரை ஒவ்வொரு ஆள்கிட்டையும் ஏமாற்றி வகுறு பேத்து போச்சு. 9 மாதம் எப்படி ஆளுன்னு வருங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஓதுறார் வருங்க, நீங்கள் எல்லாருமே நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அண்ணே மாதவனே இதை கட் பண்ணிடுறேன். அப்போ ஒரு ஓதுவார், அவ சொல்கிறா எங்களை பார்த்து ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்கிறத கேட்டுன்னு நீங்களும் சிரிச்சுன்னு இருக்கேள். யார் ஏமாத்துறது? இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, வேறு ஒன்றுமே வேணாம். பொண்டிக்கால் ரெடி ஆகிட்டார். 4 வழி சாலையில் பஸ்ஸில் போகிறேளே பார்த்துருக்கேடா, ஐயங்கார் பேக்கரி அப்படின்னு எழுதியிருக்கே. நாங்கள் ஐயரா இங்கே வியாபாரம் பண்ணுறோம். ஐயங்கார் பேக்கரின்னு போட்டு உள்ள அருவாளை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனை மீசையை வச்சுக்கிட்டு. ஏண்டா இப்படி எங்கள் பேரை சொல்லி நீங்கள் பொழப்ப நடத்தின்னு நாங்கள் ஏமாத்துறவங்கள்ட்ட பாருங்க. நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். ஏன் நாங்க ஐயங்கார் பேக்கரின்னு ஏன் நாங்க வச்சிருக்கோம்? அப்பதான் எல்லாரும் இல்ல இருக்கும். நீங்க ஏமாத்துறதுனாலதான் நாங்க அதை மாத்தி நாங்க ஐயங்கார் பேக்கரி நாங்க வச்சிருக்கோம். சரி, நம்ம 2 பேரும் எங்க வந்தோம்? புடுங்க வந்திருக்கோம். என்ன பேச்சு பேசிட்டு இருக்காய்? என்ன பேசுறீங்க? எனக்கு கோபம் வந்துடுது. எனக்கு வரவில்லை. ஏண்டா புடுங்க வந்தோம்னு சொல்லிட்டு இருக்காய்? சேகரிக்க வந்தோம்னு சொல்லணும். காலே முன்னே பிரண்டே முஷ்டே மாயிலே திருப்பி சவுந்தரெல்லாம் சேகரிக்க வந்தோம். யார் யார் வந்தது? சேசு வெங்கடு சுப்பு நாராயண். என்ன இப்படி ஒரு சைஸ் ஆட்ரி? இல்ல சொல்ல வந்து நான் காட்டுறேன். எல்லாரும் வந்துட்டு இருந்தோம். அதோட சந்தி மேமுடைய பையன் கிருஷ்ணா தேவதாசன் வந்தல்ல. அவ மாமி என்ன சொல்லி அனுப்பிச்சா? என்ன சொல்லி அனுப்பிட்டாங்க? சர்வபூதியா இருக்காங்க. என்ன சொல்லி அனுப்பிச்சா? என்ன சொல்லி அனுப்பாங்க? குழந்தைகளே, என்னுடைய பையனுக்கு காட்டுக்கு போய் பழக்கம் கிடையாது, பக்குவமா அழைச்சிட்டு போயிட்டு அழைச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம நம்பி ஒப்படைச்சா. குழந்தை பாம்பு கடிச்சு மேல வந்ததை செத்து போயிட்டான். மாமி வந்த உடனே உங்களை நம்பித்தானே ஒப்படை என்ன செத்து போயிட்டான் சிரிச்சு தம்பாடி போட்டு ஆடின்னு இருக்கா. ஏண்டா ஏண்டா சந்தோஷப்படுறேன்? ஏண்டா அப்படி அவன் செத்தா செத்துட்டு போறேன். அதுல என்ன நோக்கு சந்தோஷம்? எனக்கு அவன் செத்ததை பத்தி சந்தோஷம். எப்படிரா? ஏண்டா சந்தோஷப்படுறாய்? ஆமா, அவன் நோய் தேசம் எப்படியா கொண்ட ஆளு. ஆமா, 56 தேசத்திலே ஆண்ட அவங்க அப்பா இப்ப நம்மகிட்ட அவனை காட்டுக்கு அனுப்பி விட்டார்ல. ஆமா, அவங்க அம்மா சந்திரபதி அம்மா. ஆனா அவன் செத்துட்டானே, ஏன் வருத்தப்படணும்? இல்ல ஏன் வருத்தப்படணும்? ஏன் வருத்தப்படாம என்ன செய்யறது? ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன? அவன் பாம்பு அடிச்சு செத்ததோட எனக்கு பிரச்சனை இல்லை. ஓடுகின்ற கங்கையிலே 3 கை நானே, அதோட எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எனக்கு ஒரு சின்ன வருத்தம். என்ன வருத்தம்? அவனை கடிச்ச பாம்பு ஒன்னே ஒரு போடு ஓடுன்றது எனக்கு வருத்தம். ஏண்டா என்ன பேச்சு பேசிட்டு இருக்காய்? பாம்பு என்ன கடிச்சா நாங்க சாவமா? சரி, உங்களையெல்லாம் பாம்பு கடிச்சா நீங்க தான் சாவேல். எப்படி? அதே பாம்பு எங்களை கடிக்குன்னு வச்சுக்கோ. சரி, பாம்பு செத்து போ. எப்படி சாகும்? பாம்புக்கு எதுல விஷம் இருக்கு? பாம்புக்கு பல்லுல விஷம். இவளுக்கு உடம்பெல்லாம் விஷம். இப்ப தேளுக்கு எதுல விஷம்? தேளுக்கு கொடுக்கலை. எனக்கு இங்க வா மூதேவி, என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யார்ட்டையும் போய் சொல்லி தொலைஞ்சிடாத. சரி சரி, அதுல விஷம் இருக்குன்னு தெரிஞ்சுன்னா எந்த பொம்னாட்டியும் நோக்க வாக்கப்பட மாட்டா. சாகுற வரைக்கும் இப்படி தெரிய வேண்டியது. உங்களுக்கு ஆட்டையில் எனக்கு என்ன, அதே மாமி வர்றாங்க.